அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழகத்தில் இந்த ஆண்டு பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் மாணவிகளில் 95.88% பேரும் மாணவர்களில் 91.74% பேரும் தேர்ச்சி பெற்றனர். இதனால் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் மொத்த தேர்ச்சி விகிதமானது 93.80 உள்ளது. அதேபோல 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த சூழலில்தான் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அறிவித்திருந்தார். தற்போது வரை அந்த நிலைப்பாட்டில்தான் இருக்கின்றோம். கோடை வெயிலின் தாக்கம் வானிலை ஆய்வு மையத்தின் நிலவரங்களை காலநிலை மேலாண்மை குழு ஆய்வு செய்து வருகிறது. எனவே அவர்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களின்படியே பள்ளிகள் திறக்கும் தேதியை முடிவு செய்வோம் என்றும் முன்னதாக தெரிவித்தும் இருந்தார். தமிழகத்தில் தற்போது கோடை வெயில் அதிகரித்தாலும் பல இடங்களில் மழை பெய்தும் வருகிறது. இந்த நிலையில்தான் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் 12 நாட்களே உள்ளன. கோடை வெயிலால் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைந்தும் உள்ளது. எனவே பள்ளி திறப்பில் மாற்றம் இருக்காது என கல்வியாளர்கள் தெரிவித்தும் உள்ளனர். அதேபோல ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அதிக கனமழை ரெட் அலர்ட் விடுக்கப்படும் மாவட்டங்களுக்கு மட்டுமே விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க குறைந்த நாட்களே இருக்கின்றன. ஆகவே பள்ளிகள் திறப்பு தேதியில் மாற்றம் ஏதும் இருந்தால் முன்கூட்டியே தெரிவிக்குமாறு பெற்றோர்கள் பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் அப்போதுதான் வெளியூர் சென்றவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து உரிய பயண திட்டங்களுடன் ஊர் திரும்ப முடியும்.